பண்ணிட்டான். சரணாகதி பண்ணி இன்றைக்கி சௌரியமாக இருக்கான் ராமன் இடத்துல. நீ வந்து அது மாதிரி நீ பண்ணலை, அதனால் நீ வந்து நல்லது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. ஏற்கனவே நான் சொன்னேன் அவனிடத்துல போகாத. எதிரி பலவானாக இருந்தால் ஒன்று நீ என்ன பண்ணிடணும், பலவானாக இருக்கிற இடத்துல நீ வந்து ஸ்நேகம் வச்சுட்டுருணும். ஸ்நேகம் வச்சுட்டா அவன் யுத்தம் பண்ண மாட்டான். அப்புறம் ஒரு சீதையை நீ கொடுத்துட்டு சமரசமாயிடுன்னு சொன்னேன், அதையும் நீ கேட்கல. சரி இப்போ நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்க சொல்லு அப்படின்னு மால்யவான் தாத்தா கேட்குறார். கேட்ட உடனே ராவணன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, அடுத்தது நான் வந்து ராவணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா, முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டேன், அதனால் நான் கும்பகர்ணனை எழுப்பி அனுப்பிவிடலான்னு நினைக்கிறேன், யுத்தத்துக்கு அனுப்பலான்னு போகிறேன், அடுத்தது அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். கும்பகர்ணன் அப்படின்னு அவனை வந்து எழுப்பணும். அவனுக்கு வந்து கும்பகர்ணனுடைய கதை என்ன அப்படின்னா, கும்பகர்ணன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணான். பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. பிரம்மாவனுடைய நாக்கில் தானே தேவி இருக்கா, சரஸ்வதி தேவிக்கு தெரிஞ்சு போயிடுத்து. இவ்வளவு கடும் தபஸ் பண்ணுறானே, இவன் எதுக்கு பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. உடனே அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், நம்ம வந்து சாகாத வரம் கேட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் மனசில். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்னென்னா நித்தியத்துவம். இப்போது நித்திய சூரின்னு சொல்கிறோம் இல்லையா, அனந்தங்களுட விஸ்வக்ஷேனாதிகள் அப்படின்னா நித்திய சூரிகள்னு சொல்கிறோம். நித்திய சூரிகள்னால் சாஸ்வதமாக அழிவில்லாதவர்கள்னு அர்த்தம். அது அவளுக்கு உண்டு, மனுஷலாக பிறந்த வாழ்க்கெல்லாம் கிடையாது இல்லையா, தேவர்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அது அவளுக்கு மட்டும்தான் நித்திய சூரிகள். அப்போ இவன் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த தபஸ்னால பிரம்மதேவனிடத்தில் வரம் வாங்கணுங்கிறதுக்காக நித்தியத்துவம்னு கேட்கணும்னு மனதில் நன்னா அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு 10 தடவை 12 தடவை சொல்லிட்டு போயிட்டான். நித்தியத்துவம்னு என்ன வேணும்னு கேட்பார் பிரம்மதேவன், அப்போ இதை சொல்லணும்னு. உடனே பிரம்மா பார்த்தார், இவனுடைய தபஸுக்கு வந்து பிரத்யட்சமாகணும், இவனுடைய ஜுவாலை அடிக்கிறது, தேவர்கள்லாம் வந்து எங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிறா, நம்ம போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மா போய் அனுகிரகம் பண்ணுறதுக்காக, கும்பகர்ணா உனக்கு என்ன வேணும் கேளு, எது கேட்டாலும் தரேன்னார். இவன் அப்படி கேட்க போகிறாங்கிற சரஸ்வதிக்கு தெரியும். நாக்கில் என்ன பண்ணால் சரஸ்வதி பூந்துட்டா. சரஸ்வதி அனுகிரகம் இருந்தால் தானே நாக்கில் வாக்கு வரும், பேச்சு வரும். அவள் பூந்துட்டா. இவன் நித்தியத்துவம்னு நினச்சிட்டே அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, அது ஒரு நாக்கில் சரஸ்வதியினுடைய லீலையினால் என்ன ஆச்சு, நித்ரத்துவம்னு கேட்டான். நித்தியத்துவம்னா சாஸ்வதமாக இருக்கணும்னு அர்த்தம், நித்ரத்துவம்னா நான் எப்போதும் நித்ரையிலேயே இருக்கணும்னு அர்த்தம். உடனே பிரம்மதேவனும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு விட்டார். அவ்வளோதான். அப்படியே நித்ரத்துவம்னு உடனே அப்போ வந்து ராவணன் வந்து அப்புறம் கேட்டான், அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு, தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு வரன் வாங்கி விட்டான், வரன் தெரியாதபடியாக அப்படி ஆயிடுத்து, அவனுக்கு ஏதாவது வரையறை பண்ணணும், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு உடனே அப்புறம் பிரம்மதேவன் ராவணனுக்காக வேண்டி இவன் 6 மாதம் தூங்குவான். எழுந்த உடனே அவனுக்கு வேணுங்கிற ஆகாரங்கள்லாம் அவன் தலைமாட்டிலே வச்சுடணும். எழுந்த உடனே ஒரு பெரிய பானையில் ஒரு குடத்தில் அவனுக்கு தீர்த்தம், குடத்தில் அவனுக்கு இந்த பானை என்னென்ன அவன் பானம் குடிப்பானோ அதெல்லாம் வைக்கணும். மதுரசங்கள் என்னென்ன உண்டோ, அவனை மாംസ ஆகாரியாக இருந்தால் அது எல்லாமே வச்சு விடணும். எழுந்த உடனே கபகபன்னு பசிக்குமா சாப்பிடுவானோ, அதனால் எல்லாம் பக்கத்தில் வச்சு விடணும்னு சொல்லி 6 மாதத்துக்கு ஒரு தடவை எழுந்திருப்பான். அப்புறம் சாப்பிட்ட மறுபடியும் படுத்துடுவான். இப்படி இருந்துட்டு இருந்தான். திடீர்னு போய் எழுப்புறதுனா பெரிய கஷ்டமாக. ஆனால் ராவணன் வந்து உத்தரவிட்டுட்டான், அவனை போய் எழுப்புங்கோ, கும்பகர்ணனை போய் எழுப்புங்கோ, அவன் எழுப்பி கூட்டுண்டு வா சபைக்கு, மந்திராலோசனை சபைக்கு கூட்டுண்டு வான்ட்டான். கும்பகர்ணன் எழுப்புறதுக்கு போகிறா. எல்லாரும் ராட்சசாலாம் போகிறா. அவன் கும்பகர்ணன் கொரட்டையில் மூச்சு காத்துலேயே பாதி பேர் செத்து போய்டுறான். அவன் புயல் மாதிரி அடிக்கிறது, அவன் போய் நின்று பறந்து போய்டுறான். அந்த மாதிரி ஜாக்கிரதையாக பெரிய உடம்பு இப்போ எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வால்மீகி. இதுக்கப்புறம் யானையை விட்டு ஒரு 1000 யானையை விட்டு மிதிக்க சொல்லி மிதிக்க சொல்கிறான். அப்படியே எழுந்து பாருன்னு. ஒரு பக்கம் சில 1000 பேர் என்ன பண்ணுறா, ஈட்டியால் குத்துறா. சில பேர் குடமாக ஜலத்தை கொண்டு வந்து கொட்டுறா, எப்படியா எழுப்பணுமேங்கிறதுக்காக. இரும்பு தடி கொண்டு சில பேர் அடிக்கிறா. இப்படியெல்லாம் உலக்கையால் அடிக்கிறது, இரும்பால் அடிக்கிறது எல்லாம் பண்ணி ஹிம்சை பண்ணுறா. அப்புறம் பேரிகை வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, காதுகிட்ட வந்து வாத்தியத்தை முழங்கிறது. எதாவது பண்ணால் எழுந்திருப்பானுன்ட்டு எல்லாத்துக்கும் அசைஞ்சு கொடுத்து திரும்பி படுத்துக்கிறான், எழுந்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு தடியாக எழுப்பினோன்னு பார்த்தா அவனுக்கு மேரு பருவதம் போல் ஆகாரத்தை குமிச்சு வச்சுருக்கான். எழுந்த உடனே பசிக்குமே, அதனால் எழுந்த உடனே